அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி நிகழ இருக்கும் மகா சிவராத்திரியான இன்றைய தினத்தில் சிவனின் அருளை பெற இந்த 5 விஷயங்களை நிச்சயம் செய்தாக வேண்டும். அப்படி இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் சிவபெருமானினுடைய முழுமையான அருள் கிடைக்கும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகா சிவராத்திரி என்பது ஒவ்வொரு ஆண்டும் சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகும். இந்த நாள் சிவனின் திருமண நாளை குறிக்கிறது. குளிர்காலத்தின் இறுதியில் அல்லது கோடை காலம் வருவதற்கு முன் இந்த நாள் வருகிறது. இந்துக்களுக்கு இது ஒரு பெரிய பண்டிகையாகும். இது ஒருவரின் வாழ்க்கையில் இருளையையும் அறியாமையையும் போக்க பிரார்த்தனை செய்யப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் இந்த மங்களகரமான நிகழ்வு பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை கௌரவிக்கும் ஒரு இந்து பண்டிகை. இது சிவனின் இரவு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது பெரும்பாலான இந்திய மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா பால்குக மாதத்தின் அமாவாசையின் 14ஆம் தேதி இரவு வருகிறது. இது ஆங்கில நாட்காட்டியின்படி மார்ச் மற்றும் பிப்ரவரி மாதங்களுடன் ஒத்துப்போகிறது. பக்தர்கள் இரவும் பகலும் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுகின்றனர். மகா சிவராத்திரியின் முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது, மகா சிவராத்திரி என்பது ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்ட ஒரு இந்து பண்டிகையாகும். இது உண்ணாவிரதம் மற்றும் தியானம் மூலம் இருள் மற்றும் வாழ்க்கையின் தடைகளை வென்றதை குறிக்கிறது. இந்த மங்களகரமான சந்தர்ப்பம் சிவபெருமான் மற்றும் சக்தி தேவியின் தெய்வீக சக்திகளின் சங்கமத்தை குறிக்கிறது. இந்த நாளில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக சக்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரி அனுசரிப்பு என்பது உண்ணாவிரதம், சிவபெருமானை பற்றிய தியானம், சுய பரிசோதனை, சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் சிவன் கோவில்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. பகல் நேரங்களில் கொண்டாடப்படும் பெரும்பான்மையான இந்து பண்டிகைகளை போலல்லாமல் சிவராத்திரி இரவில் கொண்டாடப்படும் ஒரு தனித்துவமான பண்டிகையாகும். மகா சிவராத்திரியுடன் தொடர்புடைய பல புராணங்கள் உள்ளன. மேலும் அதன் முக்கியத்துவம் லிங்க புராணம் உட்பட பல்வேறு புராணங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த நூல்கள் மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும் சிவபெருமானுக்கு அவரது குறியீட்டு பிரதிநிதித்துவமான லிங்கத்திற்கு மரியாதை செலுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தது. ஒரு புராணத்தின்படி இந்த இரவில்தான் சிவன் தாண்டவ நடனத்தை நிகழ்த்தினார். இது படைப்பு மற்றும் அழிவின் சக்தி வாய்ந்த மற்றும் தெய்வீக வழிபாடாகும். பக்தர்கள் சிவதூதிகளை பாடுகிறார்கள், வேதங்களை ஓதுகிறார்கள். எல்லாம் வல்லவர் நிகழ்த்தும் பிரபஞ்ச நடனத்தின் அடையாளமாக பார்க்கிறார்கள் மற்றும் அவரது சர்வ வியாபித்துவத்தை கொண்டாடுகிறார்கள். மற்றொரு புராண கதை இந்த நாளில் நடந்ததாக கூறப்படும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்துடன் தொடர்புடையது. அந்த அம்சம் திருமணமான தம்பதிகள் மற்றும் நல்ல கணவரை தேடும் திருமணமாகாத பெண்களுக்கு இந்த விழாவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகிறது. அது மட்டுமில்லாமல் மகா சிவராத்திரி பூஜை சடங்குகளை பொறுத்தவரைக்கும் இந்த மகா சிவராத்திரி பூஜை அதிகாலையில் தொடங்குகிறது. பக்தர்கள் சூரிய உதயத்திற்கு முன் குளித்து புதிய ஆடைகளை அணிந்து சிவன் கோவிலுக்கு செல்கிறார்கள். இந்த நாள் பெண்களுக்கு விதிவிலக்கான முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்கள் பாரம்பரிய மகா சிவராத்திரி பூஜையில் தண்ணீர், பால், இலைகள் மற்றும் அல்லது ஜூஜு பழம் போன்ற பழங்களை தூப குச்சிகளுடன் சேர்த்து பங்கேற்கிறார்கள். இவர்கள் சிவலிங்கத்தை சுற்றி 3 அல்லது 7 சுற்றுகள் சுற்றி வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து பால் ஊற்றி இலைகள், பழங்கள் மற்றும் பூக்களை அர்ப்பணிக்கிறார்கள். இவை அனைத்தும் தூப குச்சிகளால் வழிபடப்படுகிறது. சிவலிங்கத்தை தண்ணீர் மற்றும் பாலால் குளிப்பதோடு பில் இலைகளை காணிக்கையாக வைப்பது ஆன்மாவை சுத்திகரிப்பதை குறிக்கிறது. குளித்த பிறகு குங்குமம் பூசுவது நல்லொழுக்கத்தை குறிக்கிறது. வழிபாட்டின் போது பழங்களை வழங்குவது ஆசைகள் நிறைவேறுவதையும் நீண்ட ஆயுளையும் குறிக்கிறது. ஊதிபத்திகளை எரிப்பது செல்வத்தின் அடையாளம். வெற்றிலை என்பது உலக ஆசைகளிலிருந்து பெறப்பட்ட மனநிறைவை குறிக்கிறது. விளக்குகளை ஏற்றுவது ஞானத்தையும் அறிவையும் அடைவதை குறிக்கிறது. இந்த விழாவின் மையக்கூறுகள் ஒன்று, சிவன் கோவிலில் இரவு முழுவதும் நடைபெறும் விழிப்புணர்வாகும். இது பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு வழிவகுக்கிறது. இதன் விளைவாக மகா சிவராத்திரி இரவில் கோவில்கள் ஓம்
ஓம் நமச்சிவாயா என்ற கோஷங்களால் எதிரொலிக்கின்றன. அதே நேரத்தில் ஆண்களும் பெண்களும் சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் பக்தி பாடல்களை பாடுகின்றனர். மகா சிவராத்திரி விரதத்தின் பின்னணியில் உள்ள புராண கதை என்ன என்று பார்க்கும்போது மகா சிவராத்திரி புராணங்களால் நிறைந்துள்ளது. அவற்றில் மிகவும் பிரபலமானது சிவபெருமான் தனது கணவராக பெற பார்வதி தேவி மேற்கொண்ட கடுமையான தவத்தின் கதை. புராண கணக்குகளின்படி அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு காரணமாக 15 நாட்களில் 14ஆம் நாளில் சிவனும் பார்வதி தேவியும் திருமணத்தில் இணைந்தனர். மகா சிவராத்திரிக்கு கூறப்படும் மகத்தான முக்கியத்துவம் மற்றும் மங்களகரமான தன்மைக்கு இதுவே அடிப்படை காரணம். கருட புராணம் இந்த நாளில் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு வித்தியாசமான கதையை வழங்குகிறது. இந்த புராணத்தின்படி ஒரு வேட்டைக்காரன் தனது விசுவாசமான நாயுடன் வேட்டையாடுவதற்காக காட்டிற்குள் சென்றான். ஆனால் வெறுங்கையுடன் திரும்பினால் களைப்பும் பசியும் அடைந்த அவன் ஒரு குளத்தில் அருகே ஓய்வெடுத்தான். அங்கு ஒரு வில்வ மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கத்தை கண்டான். ஓய்வு தேடி அவன் மரத்திலிருந்து சில இலைகளை பறித்தான். தற்செயலாக அவற்றின் சில லிங்கத்தின் மீது விழுந்தன. அவன் கால்களை சுத்தம் செய்ய குளத்திலிருந்து தண்ணீரை தெளித்தான். கவனக்குறைவாக சிலவற்றை சிவலிங்கத்தின் மீது தெளித்தான். இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கும் போது அவரது அம்புகளில் ஒன்று அவரது பிடியிலிருந்து நழுவி சிவலிங்கத்தின் முன் வணக்க தூண்டியது. தற்செயலாக அவர் சிவராத்திரி நாளில் முழு சிவ பூஜையை செயல்முறையையும் முடித்திருந்தார். அவரது மறைவுக்கு பிறகு யமனின் தூதர்கள் அவரது ஆன்மாவை கைப்பற்ற வந்தபோது சிவனின் பரிவாரங்களிலிருந்து தேவர்களும் அவரை பாதுகாக்க வந்தனர். சிவராத்திரி விழாவின் முக்கிய அம்சங்கள். சிவராத்திரியின் படி மகா சிவராத்திரி வழிபாடு பின்வரும் 6 விஷயங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும். வேல் இலை. வேல் இலைகள் ஆன்மாவின் சுத்திகரிப்பை குறிக்கின்றன. அடுத்ததாவது உணவுப் பொருட்கள். நீண்ட ஆயுளையும் ஆசைகளை நிறைவேறும் சிவபெருமானுக்கு அரிசி மற்றும் பழங்கள் படைக்கப்படுகின்றன. தூபம். செல்வத்தை பெற கடவுளுக்கு முன்பாக தூப குச்சிகள் எரிக்கப்படுகின்றன. வெற்றிலை திருப்தியை குறிக்கிறது. இந்த 5 பொருட்களும் திருவிழாவின் தவிர்க்க முடியாத பகுதிகளாகும். மகா சிவராத்திரியின் போது பார்க்க சிறந்த இந்தியாவில் அமைந்துள்ள சிவன் ஆலயங்கள் என்ன என்று பார்க்கும்போது மிக முக்கியமாக இந்து பண்டிகைகளில் அன்றாட மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதிலிருந்து வரும் பக்தர்கள் பிரபலமான சிவன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். இந்த வகையில் காசி விஸ்வநாதர் கோவில் வாரணாசி வாரணாசியில் உள்ளது. இரண்டாவதாக சோம்நாத் கோவில் குஜராத்தில் அமைந்துள்ளது. மூன்றாவதாக கேதார்நாத் உத்தரகாண்டிலும், மகா காளேஸ்வர் கோவில் உஜ்ஜயினி. 5ஆவதாக அமர்நாத் குகை ஜம்மு அண்ட் காஷ்மீர். பசுபதிநாத் கோவில் நேபாளம். லிங்கராஜ் கோவில் புவனேஸ்வர். தாராகேஸ்வரர் கோவில் மேற்கு வங்காளம் ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது மேலும் நல்ல முன்னேற்றங்களை வழங்கும்.